அப்புறம் காய்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போவோமா? நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். மூணு நாளாகவே இந்த வீடியோ தான் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. இந்த பையன் பைக் ஒன்று வாங்கியிருக்கான். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் அவன் காசை வச்சு வாங்குறான், இல்லை அவங்க அப்பா அம்மா காசு கொடுத்து வாங்குறான், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவன் அவனோட ட்ரீம் பைக்கை அவன் வாங்குறான், ஓட்டுறான். அந்த பையன் பைக் வாங்கினது பிரச்சனையா, இல்லை அதை வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணது பிரச்சனையா, இல்லை பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அவங்க அத்தை, அவங்களுக்கு வந்து அத்தைலாம் சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பக்கத்தில் அவங்க அம்மாவுக்கு வந்து நகை இல்லை, எதுவும் இல்லை, நீ அவங்களோட நகையெல்லாம் வச்சு, டேய் யாரா நீங்கெல்லாம்? ஏன்னா அவன் பைக் வாங்குறான், அது அவன் பிரச்சனைடா. அவன் இஎம்ஐல வாங்குறான், ரெடி கேஷில் வாங்குறான், அவங்க அம்மாட்ட காசு வாங்கி வாங்குறான், இல்லை அவன் காசை வச்சு வாங்குறான். இது எதுவுமே உன் பிரச்சனை கிடையாது. உன் பிரச்சனை உங்களுடைய மூலம் பாடுறா, உன் வாழ்க்கை கூட்டிய ஊம்பிட்டு போயிட்டு கிடக்குது. இல்லை அவன் வீடியோ கமெண்ட்ஸில் வந்துட்டு ஒருத்தன் கமெண்ட்டில் போட்டிருக்கான், இன்னும் 2-3 நாளில் ஸ்பீடாக ஓட்டி எதையாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவேன். அவ்வளோ வன்மமாடா உங்களுக்கு மனசில்? ஏண்டா வன்மம், எவ்வளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு நல்லவன் உத்தம புண்டை மாதிரியே வந்து பேசுறது எல்லாத்துலேயும். உங்களுக்கெல்லாம் வேற வேலை புண்டை இருக்கா இல்லையா? எவன் என்ன போடுவான், அவனுக்கு கீழே வந்து நம்ம என்ன மாதிரி அவனை வந்து கமெண்ட் போடலாம், இதே நினப்பு புண்டை தான், வேற எதுவும் கிடையாது. அந்த பையன் பக்கத்தில் நிற்கிறது யாரு, அவங்க அம்மாவா இல்லை வேற யாருமா, எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனுக்கு இஷ்டம் புண்டை கமெண்ட்டை போட்டு கிளம்பிடுறது. ஏண்டா இந்த விஷயத்த நியூஸ் லெவலுக்கு கொண்டு போய் ரிப்போர்ட்டர்ஸ் போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஆகி போச்சுடா. அந்த வீட்டில் இருக்க ஆளுங்கள்ட்ட போய் இந்த ரிப்போர்ட்டர்லாம் போயிட்டு பேட்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, என் பையனும் உழைச்ச காசு தான்ப்பா அது, நாங்களும் காசு போட்டோம், என் பையனோட காசும் அதில் இருக்குது. அது கரெக்டு தான். அவனோட பைக் அவன் வாங்குறான். இதில் உனக்கு என்ன பிரச்சனை இல்லையா? உனக்கு எதுவும் பைக் இல்லையா? உனக்கு எதுவும் பைக் காசு இல்லையா? காசு ஆமா இல்ல, அதுக்கு என்னப்பா? இல்லை என்ன பிரச்சனை? இப்போ அவன் பைக் வாங்கிட்டாங்கிறது பிரச்சனையா? என்ன பிரச்சனை உனக்கு என்னதானா பிரச்சனை உனக்கு? இஷ்டம் புண்டைக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கிறது. ரெண்டாவது நம்ம மாமா மதுரைக்காரு. பேசிக்கா நம்ம ஆக்டர்னால ஒரு ஷாட் தான் எடுப்பேன், ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டேன். தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் இவர் பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததும் போதும் டெய்லி ஒரு சேனலுக்காரன் போயிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்து அதை அப்லோடு பண்ணி அந்த மனுஷன் பேசுறதை கேட்க முடியலடா வீடியோல. நீங்க எப்படா நேரில் அவரை உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கிறீங்க? ஏண்டா ஒரு மனுஷனுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கலாம்டா, தான் மேலே நம்பிக்கை வைக்கிறது அது ஒரு நல்ல விஷயம், நம்ம என்ன வேணால் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஆள் அப்படி கிடையாதுடா. இந்த ஆள் வேற கேட்டகிரிடா. அப்படிப்பட்ட ஆளை இன்டர்வியூன்ற பேரில் வர வச்சு அவரை இன்டர்வியூ எடுத்து நீங்கள் தான்டா தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மீடியா தானே தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு விட்டுற வேண்டியதான். ஆனால் நீங்கள் வெளியில் போகிற ஓனானை தூக்கி வெட்டிக்குள்ளே விட்ட கணக்கா அந்த ஆள் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தாலும் சரி அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறமேட்டு தானே அந்த ஆளை பயங்கரமாக பீக் ஆக்கி விட்ருக்கீங்க. அந்த மனுஷன் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுலேருந்து அவன் இன்டர்வியூ தாண்டா போயிட்டே இருக்குறா. ஸ்க்ரோல் பண்ண இவன் இன்டர்வியூ தாண்டா வருது. எல்லா வீடியோலையும் இந்த பக்கம் அந்த மனுஷன் தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் ஆங்கர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்காங்க. எல்லா சேனல்லையும் ஒரே மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அந்த ஆளும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி மீடியா சேனலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆளுங்களை தப்பு சொல்கிறது அதான் பெரிய தப்பு. ஃபஸ்ட்டு இவங்களை திருத்தணும், அதுக்கப்புறமேட்டு அந்த ஆள் தானாக திருந்திடுவான். இவங்க அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து தான் அந்த ஆள் இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்காங்க. இல்லை அந்த மனுஷன் அப்படியே போயிருப்பான். தேவையில்லாத வேலை பார்த்துட்டு திடீர்னீங்களாடி. தமிழ்நாட்டுக்கு பிக் பாஸே ஒரு தேவையில்லாத விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அதுலேருந்து வெளியே வந்தவங்களாம் ஒரு ஆளாக பிடிச்சி அவரை இன்டர்வியூன்ற பேரில் எடுத்து எதுக்கு பிக் பாஸில் இருந்தாங்களா, பார்த்தியா, என்ஜாய் பண்ணியா, வெளியே வந்துட்டாங்களா, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இதில் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்து அதில் ஒரு வியூஸ் பார்த்து அதில் ஒரு காசை பார்த்து எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? இதுக்கு பேசாமல் ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு கண்ட்ரோல் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.